வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். இருந்தாலும் இறைவன் பேரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே, உன் உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே, உன் வாழ்வின் நாதம் தொடரும் சில நொடிகள் வரையிலே. இறைவனை சகாவையாக்குவாய் ஆயுளின் கடைசி வரையில். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. வானிடி 27/6/2020। मीठी बच्ची, अब तुम नए संबंध में जा रहे हो, इसलिए एकांकी कर्म बंधनी संबंधों को भूल कर्मातीत बनने का पुरुषार्थ करो। இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் புது சம்பந்தத்திற்கு போயிட்டுருக்கீங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய கர்ம பந்தனங்களுடைய சம்பந்தங்களை மறந்து கர்மாத்தீத் நிலை ஆவதற்கான முயற்சி செய்யணும். கேள்வி: बाप किन बच्चों को वाह वाह करते गए, सबसे अधिक प्यार किनको को देते गए? பாபா எந்த குழந்தைகளுக்கு ஆஹா ஆஹா சபாஸ்ன்னு சொல்கிறாங்க, எல்லாரையும் விட அதிகமான அன்பு யாருக்கு தராங்க? பதில்: பாபா கரீப் பச்சோं की वाह वाह करते गए, वाह गरीब वाह. பாபா ஏழை குழந்தைகளுக்கு ஆகா ஆகா என்று பாராட்டு கூறுகின்றார். ஆகா ஏழைகளே ஆகா. आराम से 2 रोटी खाना के लालच नहीं. ஓய்வோடு 2 ரொட்டி சாப்பிடணும். எந்த விதமான ஆசை, அதாவது பேராசை இருக்கக்கூடாது. गरीब बच्चों को प्यार से याद करते गए, ஏழை குழந்தைகளை மிகவும் அன்போடு பாபா நினைவு செய்கிறாங்க. बाबा अनपढ़े बच्चों को देख खुश होते गए, क्योंकि उनके पढ़ा हुआ भूलने की मेहनत नहीं करनी पड़ती गई. பாபா படிக்காத குழந்தைகளை பார்த்து குசி அடைகிறாங்க. காரணம், அவர்கள் படிக்காததை மறப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டியது இருக்காது. ஓம் சாந்தி. अब बाप बच्चों के प्रति रोज रोज बोलने की दरकार नहीं रहती,
कि अपने को ஆத்மா समझो, தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா அடிக்கடி, அதாவது தினமும் சொல்ல வேண்டிய அவசியம் குழந்தைகளுக்கு இல்லை. ஆத்ம அபிமானி பவ அத்வா தேகி அபிமானி பவ அக்சர்தோ வகீகைனா. ஆத்ம அபிமானி ஆகுங்கள், அதாவது தேகி அபிமானி ஆகுங்கள் என்ற வார்த்தை அதே வார்த்தையாக இருக்கு இல்லையா. बा कहते हैं अपने को आत्मा समझो, आत्मा में ही 84 जन्मों का पार्ट भरा हुआ है. பாபா தன்னை ஆத்மா என்று உணருங்கள், ஆத்மால தான் 84 ஜென்மங்களுடைய பார்ட்டு நிரம்பி இருப்பதை சொல்கிறாங்க. एक शरीर लिया, पार्ट बजाया, फिर शरीर कलास को जाता है. ஒரு சரீரம் எடுத்த பின்பு தன்னுடைய பங்கை நடித்து முடித்ததுக்கப்புறம் சரீரமானது அழிஞ்சிரும். आत्मा तो अविनाशी है, तुम बच्चों को ये ज्ञान अभी ही मिलता है और कोई को इन बातों का पता नहीं है. ஆத்மா அழிவற்றதாக இருக்கு. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போ இந்த ஞானம் கிடைச்சிருக்கு. மற்றும் வேறு யாருக்கும் இந்த விஷயங்களை பற்றி தெரியாது. அப்பா कहते हैं कोशिश कर जितना हो सके बाप को याद करो. இப்போ பாபா சொல்கிறாங்க, முயற்சி செய்து எந்த அளவு முடியுமோ அந்த அளவு பாபாவுடைய நினைவு செய்யணும். धंधे दौरे में लग जाने से तो इतनी याद नहीं ठहरती. தொழில் காரியங்களில் போகும் பொழுது இவ்வளவு நினைவு இருக்காது. गृहस्थ व्यवहार में रहकर कमल फूल समान पवित्र बनना के फिर जितना हो सके मुझे याद करो. குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மை ஆகணும். பிறகு எந்தளவு முடியுமோ அந்த அளவு என்னை நினைவு செய்யுங்கள்ன்ட்டு பாபா சொல்கிறாங்க. ऐसे नहीं कि हमको निष्ठा में बैठना है, निष्ठा अक्सर रांग है. நான் நிஷ்டையில் அமரணும். நிஷ்டை என்ற வார்த்தை தவறானதாக இருக்கு. வாஸ்தவமே கைகி யாது, உண்மையில் இது நினைவாக இருக்கு. ககாம்பி பைட்டேகோ பாப்கோ யாது கரோ. நீங்கள் எங்கே அமர்ந்தாலும் பாபாவுடைய நினைவு செய்யுங்க. மாயா கே தூஃபான் தோ பகூத் ஆயேங்கே, கோயிக்கோ கியா யாத் ஆயேகா, கோயிக்கோ கியா. மாயினுடைய புயல் நிறைய வரும். ஒரு சிலருக்கு என்ன நினைவு வருது, ஒரு சிலருக்கு என்ன நினைவு இருக்குது. तूफान आएंगे जरूर, फिर उस समय उनको मिटाना पड़ता है कि ना आए. புயல் அவசியம் வரும். அந்த சமயத்தில் அந்த புயலை அழிக்க வேண்டும். அது திரும்பவும் வரக்கூடாது. ஏகாங் பைட்டே பைட்டே பி மாயா பகுத் தங்கு கருத்தே ரகேகி எகி தோ யுத்த கை. இங்கே அமர்ந்திருந்தாலும் மாயை நிறைய தொல்லைகளை செய்யுது. இதுதான் யுத்தமாக இருக்கு. ஜித்தினே கல்கே கோங்கே உத்தினே பந்தன் கம் கோங்கே. எந்தளவு லேசாக இருக்குமோ அந்தளவு பந்தனங்கள் குறைவாக இருக்கும். पहले तो आत्मा निर्बंधन के जब जन्म लेती तो माँ बाप में बुद्धि जाती गई, फिर स्त्री को अडॉप्ट करते गए. जो चीज़ सामने नहीं थी वह सामने आ जाती गई. फिर बच्चे पैदा होंगे तो उनकी याद बढ़ेगी. பாபா சொல்கிறாங்க, ஆரம்பத்தில் ஆத்மா பந்தனம் இல்லாமல் இருக்கு. எப்போ ஜென்மம் எடுக்குதோ அப்போ தாய் தந்தையினுடைய நினைவு புத்தியில் வருது. அதுக்கப்புறம் மனைவியை தத்தெடுக்கும் பொழுது மனைவியினுடைய நினைவு வருது. எந்த பொருள் முன்னால் இல்லாமல் இருந்ததோ
அது முன்னால் வரும். பிறகு குழந்தைகள் ஜென்மம் எடுத்த உடனே குழந்தைகளுடைய நினைவு அதிகமாகும். अब तुमको ये भूल जाना के एक बाप को ही याद करना के इसलिए कि बाप की महिमा के. இப்போ நீங்கள் அனைத்தையும் மறக்கணும், ஒரு அப்பாவை நினைவு செய்யணும். அதனால தான் பாபாவுடைய மகிமையும் இருக்கு. துமாரா மாத் பிதா ஆதி சப் குச் வகீகை உன்கோ ஹி யாது கரோ. உங்களுடைய தாய் தந்தை அனைத்துமே அவர்தான், அவரை மட்டும்தான் நினைவு செய்யணும். ये तुमको भविष्य के लिए सब कुछ नया देते गए, नए संबंध में ले आते गए. பாபா உங்களுக்கு எதிர்காலத்திற்காக அனைத்தையும் புதிதாக தராங்க, புது சம்பந்தத்திற்கு அழைத்து செல்கிறாங்க. அதாவது புது சம்பந்தத்திற்கு பாபா கூட்டிகிட்டு வராங்க. संबंध तो एकांग भी होगाना ऐसे तो नहीं कि कोई प्रलय हो जाती है. சம்பந்தங்கள் இங்கே கூட இருக்கு இல்லையா, ஆனால் அனைத்துமே பிரளயம் ஆயிரும், அது போலவும் இல்லை. तुम एक शरीर छोड़ फिर दूसरा लेते हो, जो बहुत अच्छे अच्छे के वह जरूर ऊंच कुल में जन्म लेंगे. நீங்கள் ஒரு சரீரத்தை விட்டு மறு சரீரம் எடுக்கிறீங்க. யார் ரொம்ப நல்லவர்களாக இருக்காங்க, அவங்க அவசியம் உயர்ந்த குலத்தில் ஜென்மம் எடுப்பாங்க. तुम पढ़ते ही हो भविष्य 21 जन्मों के लिए. நீங்கள் படிப்பதே எதிர்காலத்திற்கு 21 ஜென்மத்திற்காக படிக்கிறீங்க. पढ़ाई पूरी हुई और प्रारब्ध शुरू होगी. ஸ்கூல் में पढ़कर ट्रांसफ़र होते கேனா, படிப்பு முடிந்ததுக்கப்புறம் பிராப்தி ஆரம்பம் ஆகும். ஸ்கூலில் கூட படித்ததுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க இல்லையா. तुम भी ट्रांसफ़र होने वाले को शांति धाम फिर सुख धाम में. நீங்கள் கூட சாந்தி தாமம் அதுக்கப்புறம் சுகதாமத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியவர்களாக இருக்கீங்க. इस चीची दुनिया से छूट जाएंगे, इसका नाम की है नर्क. இந்த அசுத்தமான உலகத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இதனுடைய பெயரே நரகமாக சொல்லப்படுது. சத்தியுக்கு கஹா ஜாத்தாகை ஸ்வர்க, சத்தியுகத்திற்கு சொர்க்கமாக சொல்லப்படுது. ஏகாங் மனுஷிய கித்தினி கோர் அந்தியாரிமேகை. இங்கே மனிதர்கள் எவ்வளவு அறியாமை என்ற இருளில் இருக்காங்க. தன்வான் ஜோகை வ சமஸ்தேகை ஹமாரேலியே ஏகாங்கி ஸ்வர்ககை. செல்வந்தர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க இதுதான் எங்களுக்கு சொர்க்கமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. சொர்க்க கோத்தாகிகை நயி துனியாமே. சொர்க்கம் புது உலகத்தில் தான் இருக்குது. ஏ புராணி துனியா தோ வினாஸ் கோ ஜானிகை. இந்த பழைய உலகமானது அழிஞ்சிரும். जो कर्मातीत अवस्था वाले होंगे व कोई धर्मराजपुरी में सजाएं तोड़ेगी போகேங்கே. யார் கர்மாத்தீத் நிலையில் இருக்காங்களோ அவங்க தர்மராஜபுரியில் எந்த விதமான தண்டனையும் அடைய மாட்டாங்க. स्वर्ग तो सजा होगी ही नहीं, यहाँ गर्भ भी मिगल रहता है. சொர்க்கத்தில் தண்டனை எதுவும் இருக்காது, அங்கே கர்ப்பம் கூட ஒரு மாளிகையாக இருக்கும். கோயி துக்கிக்கு பாத்து நெகி, எந்த விதமான துக்கத்திற்கான விஷயம் இல்லை. எகாங் தோ கர்ப்ப ஜெயில்கை ஜோ சஜாயின் காத்தி ரேத்தேகை. இங்கே கர்ப்ப ஜெயிலாக இருக்கக்கூடிய காரணத்தினால தண்டனையும் அடையிறாங்க. तुम कितना बार स्वर्गवासी बनते हो ये याद करो तो भी सारा चक्र याद रखे. நீங்கள் எவ்வளவு முறை சொர்க்கவாசிகளாக ஆயிருக்கீங்க, இதை நினைவு செய்யும் பொழுது முழு சக்கரமும் நினைவுக்கு வரும். ஏகி பாத் லாக்கோன் रुपये கை ये भूल जाने से देह अभिमान में आने से माया नुकसान करती गई. ஒரே விஷயம்
லட்சக்கணக்கான பணத்திற்கு மதிப்பு வாய்ந்ததாக இருக்கு. இதை மறக்கக்கூடிய காரணத்தினால, தேக அபிமானத்தில் வரக்கூடிய காரணத்தினால மாயை புயலை, அதாவது மாயை நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்துது. எகி மெகனத்துகை மெகனத் பிகர் ஊஞ்சு பது பானகி சக்தி. இதுதான் உழைப்பாக இருக்கு. உழைப்பு இல்லாமல் உயர்ந்த பதவி அடைய முடியாது. பாப்கோ கேத்தேகை பாபா ஹம் அன்படிகை குச்சுனைக்கு ஜான்தே. பாபாவுக்கு சொல்கிறாங்க, பாபா நாங்கள் படிக்காதவர்களாக இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. बाबा तो कुछ को தேகை क्योंकि यकांग तो पड़ा हुआ सब भूलना गई. பாபா மகிழ்ச்சி அடைகிறாங்க. காரணம், இங்கே படித்தது அனைத்தையும் மறக்கணும். ये तो थोड़ी टाइम के लिए शरीर निर्वाह आदि के लिए पढ़ना गई. இது கொஞ்ச சமயத்திற்காக சரீர நிர்வாகத்திற்காக உலகியலான படிப்பை படிக்கணும். ஜான்தே கோனா ஏசா கலாஸ் கோனிக்காகே. அதாவது அனைத்துமே அழியக்கூடியதாக இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? ஜித்னா கோ சக்கே பாப் கோ யாது கருணாகை और ரொட்டி டுக்கடா குசிசே காணாகை. எந்த அளவு முடியுமோ அந்தளவு பாபாவுடைய நினைவு செய்யணும். மற்றும் துண்டு ரொட்டி குசியோடு சந்தோஷத்தோடு சாப்பிடணும். வாக கரீபி ஈ சமைக்கு ஆராம் சே ரொட்டி டுக்கடு காணாகே. ஆகா ஏழைகளே, இந்த சமயத்தில் நீங்கள் ஓய்வோடி ரொட்டி துண்டை சாப்பிடணும். டபுள் லாலச் ஹபச் லாலச் நெகி ஆஜுக்கல் அனாஜ் மில்தா ககாங்கை. பேராசை இருக்கக்கூடாது. இன்றைய நாட்களில் தானியங்கள் எங்கே கிடைக்குது? சீனி ஆதிவி தீரே தீரே கர்கே மில்தேகி நகி. ऐसे नहीं तुम ईश्वरीय सर्विस करते हो तो गवर्नमेंट दे देगी. சீனியும் சிறிது சிறிதாக கிடைக்காமல் போய்விடும். நீங்கள் ஈஸ்வரிய சேவை செய்கிறீங்க, அதனால் உங்களுக்கு கவர்மெண்ட் தரும், அது போல் கிடைக்காது. வாத்தோ குச்சிபி ஜான்தே நகி. அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. बच्चों को कहा जाता कि गवर्नमेंट को समझाओ कि हम सब मिलकर माँ बाप के पास जाते गए. उनको को बच्चों के लिए टोली बेचनी होती गई. குழந்தைகளுக்கு பாபா சொல்கிறாங்க, நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு புரிய வைங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தாய் தந்தையை சந்திப்பதற்காக போகிறோம். அவங்க குழந்தைகளுக்காக டோலி அனுப்ப வேண்டியதாக இருக்குது. ஏகாங் தோ சாப் கக தேத்தே கே கி கை கி நகி லாச்சாரி தோடேகி தே தேத்தே கே. ஆனால் இங்கே தெளிவாக சொல்லுவாங்க, எதுவுமே இல்லை. அதாவது அவங்க முடியாத சமயத்தில் கூட தருவாங்களா என்ன? जैसे फकीर लोगों को कोई साहूकार होगा तो मुट्ठी भरकर दे देगा, गरीब होगा तो थोड़ा बहुत दे देगा. செல்வந்தர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு பையை நிறைத்து தருகின்றனர், ஏழைகளுக்கு சிறிது கொடுத்து விடுகின்றனர். चीनी आदि आ सकती है परंतु बच्चों का योग कम हो जाता है. சீனி வந்துவிடும், ஆனால் குழந்தைகளுடைய யோகா குறைந்து விடுகிறது. याद न रखने के कारण देह अभिमान में आने के कारण कोई काम हो नहीं सकता. நினைவு இல்லாத காரணத்தினால, தேக அபிமானத்தில் வருகின்ற காரணத்தினால எந்த விதமான காரியங்களும் நடப்பது இல்லை. அதாவது எந்த விதமான காரியங்களும் ஏற்பட முடியாது. தேக அபிமானம் வரக்கூடிய காரணத்தினால எந்த காரியங்களும் ஏற்பட முடியாது. ஏ காம் படாயிசி இத்தனா நெகி ஹோகா
जितना याद से होगा ये बहुत कम है. யோகா மூலமாக செய்யக்கூடிய அளவுக்கு படிப்பின் மூலமாக அந்த அளவு காரியங்கள் செய்ய முடியாது. யோகா மிகவும் குறைவாக இருக்கு. மாயா யாதுக்கோ உடா தேத்திகை, மாயை நினைவை மறக்க வச்சிருது. ருஸ்தம்கோ அவருக்கு அச்சிரித்தி பக்கடித்தீகை, பலசாலிகளை இன்னும் நன்றாக பிடிச்சிக்குது. அதாவது யார் பலசாலிகளாக இருக்காங்களோ அவங்கள மாயை நன்றாக பிடிச்சிருது. அச்சே அச்சே ஃபஸ்ட் கிளாஸ் பச்சோம் பர்பி கிரகச்சாரி வைத்திகை, நல்ல நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் குழந்தைகள் மீது கூட கிரகச்சாரி அமருது. கிரகச்சாரி बैठने का முக்கிய காரணம் யோகிக்கு கமிகை. யோகா குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால கிரகச்சாரி அமருது. கிரகச்சாரிக்கு காரன்கி நாம் रूप में फंस மறுத்தேகை எப்படி மஞ்சள்கை. கிரகச்சாரியின் காரணத்தினால பெயர் ரூபத்தில் போய் மாட்டிறாங்க. இது மிக உயர்ந்த குறிக்கோள் லட்சியமாக இருக்கு. अगर सच्ची मंजिल पानी गई तो याद में रहना पड़े. ஒருவேளை உண்மையான குறிக்கோள் லட்சியத்தை அடைய வேண்டுமானால் நினைவில் இருக்கணும். பாப் कहते कि ध्यान से भी ज्ञान अच्छा, ज्ञान से याद अच्छी. பாபா சொல்கிறாங்க, தியானத்தில் காட்சிகளை பார்ப்பதை விட ஞானம் நல்லதாக இருக்கு. ஞானத்தை விட நினைவு நல்லதாக இருக்கு. ध्यान में जास्ती जाने से माया के भूतों की प्रवेशता हो जाती है. தியானத்தில் அதிகமாக போகக்கூடிய காரணத்தினால மாயையினுடைய பூதங்களுடைய பிரவேசம் ஏற்படும். ऐसे बहुत है जो फालतू ध्यान में जाते हैं. இதுபோல் நிறைய பேர் வீணான முறையில் தியானத்தினுடைய காட்சிகளை பார்ப்பதற்காக போகிறாங்க. क्या क्या बोलते हैं उन पर विश्वास नहीं करना. என்னெல்லாம் சொல்கிறாங்க அதில் நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ज्ञान तो बाबा की मुरली में मिलता रहता है. ஞானம் பாபாவுடைய முரளியில் கிடைச்சிட்ருக்கு. बाप खबरदार करते रहते हैं ध्यान कोई काम का नहीं है. பாபா எச்சரிக்கை தராங்க, காட்சிகளை பார்ப்பதினால் எந்த விதமான காரியமும் அதில் இல்லை. बहुत माया की प्रवेशता हो जाती है, अहंकार आ जाता है. நிறைய அதில் மாயையினுடைய பிரவேசம் ஆகுது, அகங்காரம் வந்துடுது. ज्ञान तो सबको मिलता रहता है, ज्ञान देने वाला शिव बाबा है. ஞானம் அனைவருக்கும் கிடைச்சிட்ருக்கு, ஞானம் தரக்கூடியவர் शिव बाबा. मम्मा को भी एकांशी ज्ञान मिलता था ना, उनको भी कहेंगे मन मना भव. மம்மாவுக்கு கூட இங்கிருந்து தான் ஞானம் கிடைச்சிருந்தது, அவங்களுக்கு கூட மன் மனா பவன்ட்டு சொல்லப்பட்டது. பாப்கோ யாद करो, தேவி குண் தாரன் கரோ. பாபாவுடைய நினைவு செய்யணும், தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். अपने को देखना है हम देवी गुण धारण करते हैं. தனக்கு தானே பார்க்கணும், நாம் தெய்வீக குணங்களை நமக்குள் தாரணை செய்யறோமா. ஏகாங்கி தேவி குண் தாரண் கர்னேகை, இங்குதான் தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். கோயிக்கோ தேக்கோ அபி ஃபஸ்ட் கிளாஸ் அவஸ்தாக்கை குசி சே காம் கருத்தே घंटे के बाद क्रोध का भूत आया கதம். ஒரு சிலரை பார்க்கும் பொழுது ஃபஸ்ட் கிளாஸ் நிலையில் இருப்பாங்க, குசியோடு காரியங்களை செய்வாங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கோபத்தினுடைய பூதம் வந்தது எல்லாமே அழிஞ்சிரும். फिर स्मृति आती है ये तो हमने भूल की फिर सुधर जाती है. அதுக்கப்புறம் நினைவு வரும், நான் மறந்துட்டேன், திரும்பவும் மாற்றம் கொண்டு வராங்க. கடி கடிக்கு கடியால் பாபா பாஸ் பகூத்துகை.
அடிக்கடி அடிக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கை மணி பாபாவிடம் இருக்குது. அப்பப்போ பார்க்கும்போது மிகவும் இனிமையாக பாபான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தைகள் மீது பலியாகணுன்ட்டு பாபா கூட சொல்கிறாங்க. घंटे बाद फिर कोई ना कोई बात में बिगड़ पड़ते गई. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஏதாவது விஷயத்தில் கெட்டு போயிடுவாங்க. குரோதாயா சாரிக்கு கமாயி கத்தம் கோகையி. கோபம் வந்த உடனே சம்பாதிச்ச முழு வருமானமும் அழிஞ்சிரும். अभी अभी कमाए अभी अभी घाटा को जाता है सारा मदार याद पर की गई. அப்பப்போ சம்பாதிக்கிறாங்க, அப்பப்போ நஷ்டம் ஏற்படுது. முழு ஆதாரம் நினைவில் தான் இருக்குது. ज्ञान तो बहुत बड़ा सहज गई. छोटा बच्चा भी समझा ले परंतु मैं जोगुं जैसाகும் यथार्थ ரீதி ஜானே. ஞானம் என்பது மிகவும் சுலபமானதாக இருக்கு. சின்ன குழந்தை கூட புரிய வைக்க முடியும். ஆனால் நான் யாராக இருக்கேன், எப்படி இருக்கேன், யதார்த்தமான முறையில் தெரிஞ்சுக்கணும். अपने को आत्मा समझे इस रीति छोटे बच्चे थोड़े की याद कर सकेंगे. தன்னை ஆத்மா என்று உணரணும். இது போல சின்ன குழந்தைகள் நினைக்க முடியுமா என்ன? मनुष्यों को मरने समय कहा जाता है भगवान को याद करो. மனிதர்கள் இறக்கக்கூடிய நேரத்தில் பகவானை நினைவு செய்வதற்கு சொல்கிறாங்க. परंतु याद करना सके क्योंकि यथार्थ कोई भी जानते नहीं. ஆனால் நினைவு செய்ய முடியாது. காரணம் யதார்த்தமான முறையில் யாருக்கும் தெரியாது. कोई भी वापस जाने की शक्ति. யாருமே வாபஸ் வீட்டிற்கு போக முடியாது. ந விக்ரம் வினாஷ் கோத்தேகை. விக்கர்மங்கள் பாவ கர்மாக்களும் அழியாது. परंपरा से ऋषि मुनि आदि सब कहते आए कि रचता अरचना को हम नहीं जानते वह तो फिर भी सतो गुणी थे. பரம்பரையிலிருந்து ரிஷி முனிகள் எல்லாருமே படைப்பவர் மற்றும் படைப்பினைகளை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க சத்தோ குணத்தில் இருந்தாங்க. ஆஜுக்கே தமோ பிரதான் புத்தி கைசி ஜான் சக்தி. இன்றைய நாட்களுடைய தமோ பிரதானமான புத்தி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பாக்கே தேகை லக்ஷ்மி நாராயண் வி நகி ஜான்தி. பாபா சொல்கிறாங்க, லக்ஷ்மி நாராயணர் கூட தெரிஞ்சுக்கிறது இல்லை. ராஜா ராணிகி நகி ஜான்தே தோ ஃபிர் பிரஜா கைசி ஜானேங்கே. ராஜா ராணிகளுக்கும் தெரியாது, அப்போது பிரஜைகள் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? கோயி பி நகி ஜான்தே. யாருமே தெரிந்து கொள்வது இல்லை. அபி தும் பச்சே கி ஜான்தே கோ. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிறீங்க. तुम्हारे में भी कोई के जो यथार्थ रीति जानते के कहते के बाबा गड़ी गड़ी भूल जाते के. உங்களுக்குள்ள கூட ஒரு சிலர் தான் யதார்த்தமான முறையில் தெரிஞ்சுக்கிறாங்க. பாபா நாங்கள் அடிக்கடி மறந்துறோன்னு சொல்கிறாங்க. பாப் कहते के कहाँ भी जाओ सिर्फ बाप को याद करो. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, ஆனால் பாபாவை நினைவு செய்யுங்க. படி பாரி கமாயிகை. மிக உயர்ந்த வருமானம் இருக்கு. தும் 21 ஜென்மோं के लिए நிரோகி பன்தேகோ. நீங்கள் 21 ஜென்மத்திற்காக ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீங்க. ஐசே பாப் கோ அந்தர்முக கோ யாத் கருணா சாகியேனா. இது போல் அப்பாவை உள்முகமாகி நினைவு செய்யணும் இல்லையா? परंतु माया बुलाकर तूफान में ला देती गई. इसमें अंतर्मुख को विचार सागर मंथन करना गई. ஆனால் மாயை மறக்க வச்சு புயலை கொண்டு வருது. இதில் உள்நோக்கு முகமாகி ஞான சிந்தனை செய்யணும். विचार सागर मंथन करने की बात भी अभी की गई. ये गई पुरुषोत्तम बनने का संगम युग गई.
ஞான சிந்தனை செய்வது இப்போ இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இது புருஷோத்தம நிலை அடைவதற்கான சங்கம யுகமாக இருக்கு. ये भी वंडर के तुम बच्चों ने देखा के एक ही घर में तुम कहते को हम संगम युगे के और हाफ பார்ட்னர் வ பச்சா ஆதி கலியுக கை. அதாவது ஒரே வீட்டில் நீங்கள் சொல்வீங்க நாங்கள் சங்கம யுகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கோம், மற்றும் ஹாப் பார்ட்னராக இருக்கக்கூடியவங்க குழந்தைகள் கலியுகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. இது எவ்வளோ அதிசயமாக இருக்குது. கித்தனா ஃபர்கை படி மகீன் பாத் பாப் சம்ஜாத்தேகை. எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. பாபா மிகவும் ஆழமான விஷயத்தை புரிய வைக்கிறாங்க. घर में रहते हुए भी बुद्धि में कई के कम फूल करने के लिए बनने के लिए पुरुषार्थ कर रहे के ये अनुभव की बातें. வீட்டில் இருந்தாலும் புத்தியில் நினைவிருக்கணும், நாம் மலர்களாக ஆவதற்கான முயற்சி செஞ்சிட்ருக்கோம். இது அனுபவத்தினுடைய விஷயமாக இருக்குது. ப்ராக்டிக்கல் மீ மெகனத்து கருணிகை யாதுக்கீகை மெகனத்துகை. நடைமுறை வாழ்க்கையில் உழைப்பு செய்யணும். இது நினைவுனுடைய உழைப்பாக இருக்குது. ஏக் ஹி கர் மே ஏக் ஹன்ஸ் தோ தூசரா பகுலா. ஒரே வீட்டில் ஒருத்தர் அன்னப்பட்சியாக இருப்பாங்க, மற்றவங்க நாரையாக இருப்பாங்க. ஃபிர் கோயி படி ஃபஸ்ட் கிளாஸ் கோத்தேகை. ஒரு சிலர் ஃபஸ்ட் கிளாஸாகவும் இருக்காங்க. கபி விகார் கா கியால் பி நகி ஆத்தாகே. ஒருபோதுமே விகாரங்களுடைய எண்ணங்கள் கூட அவங்களுக்கு வராது. சாத்துமே ரேத்தேவி பவித்திர ரேத்தேகை. கூடவே இருந்தாலும் அவங்க தூய்மையாக இருப்பாங்க. கிம்மத் திக்காத்தே கைத்தோ உன்கோங்கோ கித்தனா ஊஞ்சு பத்து மிலேகா. தைரியத்தை வைக்கும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ உயர்ந்த பதவி கிடைக்கும். எய்சேவி பச்சை கைனா. இது போல் கூட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா. கை தோ தேக்கோ விகார் கேலியே கித்தனா மார்த்தே ஜகடத்தே கருத்தேகை அவஸ்தா. ये कोनी चाहिए जो संकल्प में भी कभी अपवित्र बनने का ख्याल ना आए. அதாவது ஒரு சிலர் பாருங்கள், விகாரங்களுக்காக எவ்வளோ அடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. ஆனால் நம்முடைய நிலை இது போல் இருக்கணும். எண்ணத்தில் கூட ஒருபோதுமே தூய்மை இல்லாத நிலை ஆவதற்கான எண்ணங்கள் வரக்கூடாது. ஹர் பிரகார் சே ராய் தேத்தே ரேத்தேகை. பாபா ஒவ்வொரு விதத்திலும் டைரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. தும் ஜான்தேகோ ஸ்ரீ ஸ்ரீக்கு மத் சே கம் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயண் பன்தேகை. அதாவது ஸ்ரீ ஸ்ரீயினுடைய வழியின் மூலமாக, சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான பாபாவுடைய வழிகள் மூலமாக நீங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணராக ஆகிறீங்க. ஸ்ரீமானாகி சிரேஷ்ட. ஸ்ரீ என்றாலே சிரேஷ்டமான மிக உயர்ந்த நிலை. சத்தியுகமேகை நம்பர் 1 சிரேஷ்ட. சத்தியுகத்தில் நம்பர் 1 சிரேஷ்டமான நிலையில் இருப்பாங்க. திரேதாமே 2 டிகிரி கம் கோ ஜாத்திகை. திரேத்தால 2 டிகிரி குறைவாக ஆயிடுது. ஏ கியான் தும் பச்சோங்கோ அபி மில்தாகை. இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போ கிடைக்குது. இஸ் ஈஸ்வரிய சபா கா காய்தா கை. जिनके ज्ञान रत्नों का कदर है कभी उबासी आदि नहीं लेते गए उनके आगे आगे बैठना चाहिए. இந்த ஈஸ்வரிய சபையினுடைய நியமம், யாருக்கு ஞான ரத்தினங்களுடைய மதிப்பு இருக்கோ, ஒருபோதும் கொட்டாவி வராமல் இருக்கோ, அவங்க முன்னால் அமரணும். कोई कोई बच्चे बाप के सामने बैठ भी जुटका खाते उबासी देते रहते. ஒரு சில குழந்தைகள் பாபாவுக்கு முன்னால் அமர்ந்திருந்தாலும் தூங்கிறாங்க, கொட்டாவி விடுறாங்க. உன்கோ फिर पिछाड़ी में जाकर बैठना चाहिए. அவங்க பின்னால் போய் அமரணும். ये ஈஸ்வரிய சபா के बच्चों की. இந்த
ஈஸ்வரிய சபை குழந்தைகளுடையதாக இருக்குது. परंतु कई ब्राह्मणियाँ ऐसे को भी ले आती गई। यूं तो बाप से धन मिलता है, एक वर्षन्स लाखों रुपयों का है. ஆனால் நிறைய பிராமணிகள் இது போல இருக்கக்கூடியவர்களை கூட்டிகிட்டு வராங்க. பாபாயிட்டிருந்து செல்வம் கிடைக்குது. ஒவ்வொரு மகா வாக்கியம் லட்சக்கணக்கான பணத்திற்கு மதிப்பு வாய்ந்ததாக இருக்குது. तुम जानते हो ज्ञान मिलता ही गई संगम पर. ஞானம் சங்கமத்தில் தான் கிடைக்குது. இது நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. तुम कहते हो बाबा हम फिर से आएंगे बेहद का वर्षा लेने. பாபா நாங்கள் திரும்பவும் எல்லை கப்பாற்பட்ட ஆஸ்தியை எடுப்பதற்காக வந்திருக்கோன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. मीठे मीठे बच्चों को बाबा बार बार समझाते हैं ये चीची दुनिया के तुम्हारा के बेहद का வைராகிய. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா அடிக்கடி சொல்கிறாங்க, இது அசுத்தமான உலகமாக இருக்கு, உங்களுடையது எல்லை கப்பாற்பட்ட வைராகியமாக இருக்கு. बाप कहते हैं इस दुनिया में तुम जो कुछ देखते हो वह कल होगा नहीं. பாபா சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அது எதுவும் நாளை இருக்காது. மந்திரம் ஆதிக்கா நாம் நிஷான்கி நகி ரஹேகா. கோயில்களுடைய பெயர் அடையாளம் கூட இருக்காது. வகாங் சொர்க்கமி உன்கோங்கி புராணி சீஜ் தேக்னிக்கு தர்கார் நகி. அங்கே சொர்க்கத்தில் பழைய பொருட்களை பார்ப்பதற்கு அவங்களுக்கு அவசியம் இல்லை. எகாங் தோ புராணி சீஜ் கா கித்தனா மூல்யகை. இங்கே பழைய பொருட்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குது. வாஸ்தவமி கோயி சீஜ் கா மூல்ய நகிகை சிவாய் ஏக்கு பாப்கே. ஒரு பாபாவை தவிர வேறு எந்த பொருளுக்கும் மதிப்பு இல்லை. பாப் कहते हैं मैं ना आऊं तो तुम राजाई कैसे लो. பாபா சொல்கிறாங்க, நான் வரல, நீங்கள் ராஜ்யத்தை எப்படி எடுப்பீங்க. जिनको मालूम के बगी आकर बाप से वर्षा लेते गए इसलिए कोटे में कोई कहा जाता है. யாருக்கு தெரியுமோ அவங்க தான் பாபாயிட்டிருந்த ஆஸ்தி எடுக்கிறாங்க. அதனால தான் கோடியில் ஒரு சிலராக சொல்லப்படுது. கோயிபி பாத்மி சன்சை நகி ஆனா சாகியே. எந்த விஷயத்திலும் சந்தேகம் வரக்கூடாது. போக ஆதிக்கேவி ரசம் ரிவாஸ்கை. போக வைப்பதற்கான பழக்க வழக்கங்களும் இருக்கு. इसमें ज्ञान और याद का कोई कनेक्शन नहीं है. இதில் ஞானம் மற்றும் யோகாவினுடைய நினைவினுடைய கனெக்ஷன் எதுவும் இல்லை. और कोई बात से तुम्हारा तैलुक नहीं. மற்றும் வேறு எந்த விஷயத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. சிரப் தோ பாத்தேகே அலப் और बे बादशाही. ரெண்டு விஷயங்கள் மட்டும், அப்பா மற்றும் ஆஸ்தி. அலஃப் பகவான்கோ கஹா ஜாத்தா ஹை. அலஃப் என்றாலே அப்பா பகவானுக்கு சொல்லப்படுது. அங்குலி சேவி எய்சி இசாரா கர்த்தி ஹேனா. ஆத்மா இசாரா கர்த்தி ஹேனா. விரல் மூலமாக இது போல சைகை கூட காட்டுறாங்க இல்லையா, ஆத்மா தான் சைகை காட்டுது. बाप कहते हैं भक्ति मार्ग में तुम मुझे याद करते हो, तुम सब मेरे आशिक हो. பாபா சொல்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னை நினைவு செய்தீங்க, நீங்கள் அனைவருமே என்னுடைய பிரிய தரிசினிகளாக இருக்கீங்க. ये भी जानते हो बाबा कल्प कल्प आकर सब मनुष्य मात्र को दुख से छुड़ाए शांति और सुख देते गए. கல்ப கல்பமாக பாபா அனைத்து மனிதர்களையும் துக்கத்திலிருந்து விடுபட வைத்து சாந்தி மற்றும் சுகத்தை தராங்க. இது நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. தப் பாபா ने कहा था कि सिर्फ ये बोर्ड लिख दो कि विश्व में शांति बेहद का बाप कैसे स्थापन कर रहे हैं, सो आकर समझो. அப்போ பாபா சொல்லியிருந்தாங்க, அதாவது இது போல் போர்டு நீங்கள் எழுதி வைங்க,
முழு உலகத்தில் அமைதி எல்லை கப்பாற்பட்ட அப்பா எப்படி ஸ்தாபனை செஞ்சிட்ருக்காங்க, அதை புரிந்து கொள்ளுங்கள். एक सेकेंड में विश्व का मालिक 21 जन्म के लिए बनना है तो आकर समझो. ஒரு செகண்டில் முழு உலகத்திற்கு எஜமானர்களாக 21 ஜென்மத்திற்கு ஆவதற்காக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. घर में बोर्ड लगा दो 3 पैर पृथ्वी पर तुम बड़ी सी बड़ी हॉस्पिटल यूनिवर्सिटी खोल सकते को. வீட்டில் கூட நீங்கள் போர்டு வையுங்க. 3 அடி நிலத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் यूनिवर्सिटी திறக்க முடியும். याद से 21 जन्मों के लिए निरोगी और पढ़ाई से स्वर्ग की बादशाही मिल जाती है. நினைவின் மூலமாக 21 ஜென்மத்திற்கு நோயற்றவர்களாக மற்றும் படிப்பின் மூலமாக சொர்க்கத்தினுடைய ராஜ்யம் கிடைக்குது. பிரஜாவி ககேகி கம் சொர்க்கே மாளிகை. பிரஜைகள் கூட நாங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருக்கோன்னு சொல்லுவாங்க. आज मनुष्यों की लज्जा आती है क्योंकि நரகவாசிகை. இன்றைய மனிதர்களுக்கு வெட்கம் வருது, காரணம் நரகவாசிகளாக இருக்காங்க. खुद कहते हैं हमारा बाप स्वर्गवासी हुआ तो नरकवासी कोना. என்னுடைய அப்பா சொர்க்கவாசியாக ஆயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நரகவாசியாக இருக்காங்க இல்லையா. ஜப் மரேங்கே தோ சொர்க்கமே ஜாயேங்கே கித்தனி சகஜ பாத்துகை. எப்போ இறந்துறாங்களோ அப்போ சொர்க்கத்திற்கு போயிடறாங்க. இது எவ்வளோ சுலபமான விஷயமாக இருக்கு. अच्छा काम करने वालों के लिए खास कहते हैं ये बहुत महादानी था ये स्वर्ग गया. நல்ல காரியங்களை செய்பவர்களுக்காக அவசியம் சொல்கிறாங்க. இவங்க மிகப்பெரிய மகாதானியாக இருந்தாங்க, இவங்க சொர்க்கத்திற்கு போயிட்டாங்க. பரந்து ஜாத்தா கோயி பி நகீகை. ஆனால் யாரும் போவது இல்லை. நாட்டக் ஜப் பூரா கூத்தாகை தோ சபி ஸ்டேஜ் பர் ஆக்கர் கடி கூத்தேகை. நாடகம் எப்போ முடிய போகுதோ அப்போ எல்லாருமே ஸ்டேஜில் நிற்பாங்க. ये लड़ाई भी तब लगेगी जब सभी एक्टर्स एकांग आ जाएंगे फिर लौटेंगे. இந்த யுத்தம் கூட எப்போ நடக்குதுன்னா, எப்போ அனைத்து நடிகர்களும் இங்கே ஸ்டேஜுக்கு வராங்களோ அப்போ தான் யுத்தமே ஆரம்பமாகும். சுகி பராத் கேத்தேகேனா சிவனுடைய ஊர்வலமாக சொல்கிறாங்க இல்லையா. सी बाबा के साथ सभी आत्माएं चढ़ेगी. सी बाबா கூடவே அனைத்து ஆத்மாக்களும் கூடவே போவாங்க. மூல் பாத் அபி 84 ஜனம் பூரே குயேகை. முக்கியமான விஷயம், இப்போ 84 ஜென்மங்கள் முடிய போகுது. அபு இஸ் ஜுத்தி கோ சோன்னாகை. இப்போ இந்த செருப்பை விடணும், அதாவது இந்த உடல் என்ற செருப்பை விடணும். ஜெய்சி சர்ப்ப புராணி கால் சோடு நை லேத்தேகே. எப்படி பாம்பு பழைய சட்டையை விட்டுட்டு புது சட்டை எடுக்குது. தும் நயை கால் சத்தியுகமே லேங்கே. நீங்கள் புது சட்டை சத்தியுகத்தில் எடுப்பீங்க. ஸ்ரீ கிருஷ்ண கித்தனா கூப்சூரத் ஹை கித்தனி உஸ்மி கசீஸ் கை. ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வளவு அழகானவராக இருக்காங்க, எவ்வளவு அவர் மேலே கவர்ச்சியும் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் சரீரகை எய்சே கம்லேங்கே. ஃபஸ்ட் கிளாஸ் சரீரமாக இருக்குது, இது போல் நாமும் எடுப்போம். கேத்தேகைனா கம் தோ நாராயண் பனேங்கே. நாங்கள் நாராயணராக ஆவோன்ட்டு சொல்கிறாங்க இல்லையா. ஏதோ சடி குயி சீச்சி கால்கை. இது மிகவும் காஞ்சு போன சரீரமாக, இத்து போன சரீரமாக இருக்கு. ஏகம் சோடுக்க ஜாயேங்கே நயி துனியாமே. இதை நாம் விட்டுட்டு புது உலகத்திற்கு போக போகிறோம். ஏ யாது கர்த்தி குசி கியூ நகி கோத்தி ஜப் கேத்தே கோ கம் நர்சே நாராயண் பன்தேகை. எப்போ நாங்கள் நரன்லேருந்து நாராயணராக ஆகிறோன்னு சொல்கிறோமோ அப்போ நினைவு செய்யும்போது ஏன் குசி வரமாட்டேங்குது, சந்தோஷம் வரல.
इस सत्यनारायण की कथा को अच्छी रीति समझो. இந்த சத்தியநாராயணருடைய கதையை நன்றாக புரிஞ்சுக்கணும். ஜோ கேத்தே கோ வக்கர்கே திக்காவோ, எதை சொல்கிறீங்களோ அதை செஞ்சு காட்டணும். கெகனி கருணி ஏக்கு சாகியே, சொல்வதும் செய்வதும் ஒன்றாக இருக்கணும். தந்தா ஆதிபி பல் கரோ, தொழில் எல்லாமே धंधा आदि भी बल करो. बाप कहते हैं हाथों से काम करो, दिल बाप की याद में रहे. தொழில் காரியங்கள் அனைத்தும் செய்யுங்க. பாபா சொல்கிறாங்க, கைகள் மூலமாக காரியங்கள் செய்தாலும் மனசில் பாபாவுடைய நினைவில் இருக்கணும். जितनी जितनी धारणा करेंगे उतना तुम्हारे पास नॉलेज की वैल्यू होती जाएगी. எந்த அளவு தாரணை செய்கிறோமோ அந்த அளவு உங்ககிட்ட ஞானத்தினுடைய வேல்யூ இருக்கும். நாலேஜ் की धारणा से तुम कितना धनवान बनते हो. ஏகே ருகானி நாலேஜ், ஞானத்தினுடைய தாரணையின் மூலமாக நீங்கள் எந்த அளவு செல்வந்தர்களாக ஆகிறீங்க. இது ஆன்மீக ஞானமாக இருக்குது. தும் ஆத்மாகோ ஆத்மா की शरीर से बोलती है, आत्मा की ज्ञान देती है, आत्मा की धारण करती है. நீங்கள் ஆத்மாக்களாக இருக்கீங்க. ஆத்மாதான் சரீரத்தின் மூலமாக பேசுது. ஆத்மாதான் ஞானத்தை தருது. ஆத்மாதான் தாரணையும் செய்யுது. அச்சா, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்யறோம். தாரணா के लिए முக்கிய சார், நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். इस पुरानी दुनिया की पुरानी चीज़ों को देखते हुए भी नहीं देखना है. இந்த பழைய உலகத்தினுடைய பழைய பொருட்களை பார்த்தாலும் பார்க்காத நிலையில் இருக்கணும். நர்சி நாராயண் பன்னி के लिए கஹனி கருணி ஏக்கு சமான் பனானிகை. நரன்லிருந்து நாராயணர் ஆவதற்காக சொல்வதும் செய்வதும் இரண்டும் ஒன்றாக சமமாக மாற்றணும். அவிநாசி ज्ञान रत्नों का कदर रखना है, ये बहुत बड़ी कमाई है. इसमें उबासी या गुटका नहीं आना चाहिए. அழிவற்ற ஞான ரத்தினங்களுடைய மதிப்பு வைக்கணும். இது மிக பெரிய வருமானமாக இருக்கு. இதில் தூக்கமோ அல்லது கொட்டாவியோ வரக்கூடாது. नाम रूप के ग्रहचारी से बचने के लिए याद में रहने का पुरुषार्थ करना है. பெயர் ரூபத்தினுடைய கிரகச்சாரியிலிருந்து தப்புவதற்காக நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்யணும். वरदान साथी और साक्षीपन के अनुभव द्वारा सदा सफलता मूर्त भव. துணைவன் மற்றும் சாட்சி நிலையினுடைய அனுபவத்தின் மூலமாக சதா வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். जो बच्चे सदा बाप के साथ रहते हैं वह साक्षी स्वतः बन जाते हैं, क्योंकि बाप स्वयं साक्षी होकर पार्ट बजाते हैं. எந்த குழந்தைகள் சதா பாபா கூடவே இருக்காங்களோ அவங்க சாட்சி நிலையில் தன்னை தானாகவே ஆயிடுவாங்க. காரணம், பாபா ஸ்வயம் சாட்சி நிலையில் இருந்து பாட்டு ப்ளே பண்ணுறாங்க. तो उनके साथ रहने वाली भी साक्षी होकर पार्ट बजाएंगी. और जिनका साथी स्वयं सर्वशक्तिवान बाप के वे सफलता मूर्त भी स्वतः बन की जाती है. அவர் கூடவே இருக்கக்கூடியவங்க கூட
சாட்சி நிலையாகி பாட்டு ப்ளே பண்ணுவாங்க. மற்றும் யாருடைய துணைவன் ஸ்வயம் சர்வ சக்திவான் அப்பாவாக இருக்காங்களோ அவங்க வெற்றி மூர்த்தியாக தன்னை தானாகவே ஆயிடுவாங்க. பக்தி மார்க்கமே தோ புகாते कि थोड़ी समय के साथ का अनुभव करा दो. பக்தி மார்க்கத்தில் கூட எல்லாருமே கூப்பிட்றாங்க, கொஞ்சம் சமயத்திற்காக எங்களுக்கு துணையினுடைய அனுபவம் செய்ய வையுங்க. झलक दिखा दो लेकिन आप सर्व संबंधों से साथी हो गए तो इसी खुशी और नशे में रहो कि पाना तो सो पा लिया. கொஞ்ச சமயத்திற்காக எங்களுக்கு அந்த பொழிவை காட்டுங்க. ஆனால் அனைத்து சம்பந்தங்களில் பாபா கூடவே துணையாக நமக்கு ஆயிருக்காங்க. இந்த குஷி மற்றும் அதாவது போதையில் இருக்கும் பொழுதுதான் எதை அடைய வேண்டும் என்று நாம் விரும்பி இருந்தோமோ அதை அடைந்து விட்டோம். இந்த போதை, இந்த குஷியானது நமக்குள்ள சதா கூட இருந்துகிட்டே இருக்கணும். காரணம், சர்வ சக்திவான் அனைத்து சம்பந்தங்களில் பாபா நமக்கு துணைவனாக ஆயிருக்காங்க. அதனால் சதா இந்த போதை குஷியில் இருக்கணும். ஸ்லோகன் व्यर्थ संकल्पों की निशानी गई मन उदास और குஷி காயப். மனது துயரப்படுவது மற்றும் குஷி மறைந்து போவது இது வீணான எண்ணங்களுடைய அடையாளமாக இருக்கு. ஓம் சாந்தி. சிவனின் கூடையின் நிழலிலே இருந்தால் பயமே இல்லையே. சிவனின் கூடையின் நிழலிலே இருந்தால் பயமே இல்லையே. உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும், உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும் சிவனின் துணையே போதுமே. சிவனின் கூடையின் நிழலிலே இருந்தால் பயமே இல்லையே. உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும், உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும் சிவனின் துணையே போதுமே. சிவனின் கூடையின் நிழலிலே இருந்தால் பயமே இல்லையே. உலகத்தில் உள்ள உறவுகள் எல்லாம் எதையோ இங்கு எதிர்பார்க்கும். அனைத்திலும் உயர்ந்த தந்தையின் மனமோ அன்பு ஒன்றையே எதிர்பார்க்கும். உலகத்தில் உள்ள உறவுகள் எல்லாம் எதையோ இங்கு எதிர்பார்க்கும். அனைத்திலும் உயர்ந்த தந்தையின் மனமோ அன்பு ஒன்றையே எதிர்பார்க்கும். அன்பை தந்திடும் நல் உள்ளமே ஆண்டவர் வாழும் நல் இல்லமே. உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும், உலகம் முழுவதும்
போதுமே. சிவனின் கூடையின் நிழலிலே இருந்தால் பயமே இல்லை.